10 மந்த் மேலே இருக்க பேபிலேருந்து இந்த பீட்ரூட் ரசம் கொடுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். அது ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட் தோல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஜாரில் மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ண மிளகு சீரகம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு இப்போ அந்த கலந்து வச்சுருக்க ரசத்தை தூக்கி அதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கடைசியாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காம்பினேஷனாக கருணக்கிழங்கு தாங்க செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குட்டி பையனும் எழுந்து வந்துட்டான். அவனுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுடலாம்னு சொல்லிட்டு சாதமும் ரசம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முட்டை தாங்க வச்சு விட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.